ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஏஜே அக்வேரியம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜெட் பிளாக். இது வந்து நம்ம ஓன் ப்ரீடு. இதோட பேரண்ட் வந்து நம்ம வேறு பக்கத்துலேருந்து வாங்கியிருந்தோம். அதுலேருந்து ஆச்சான ப்ரைஸு. இதை வந்து நம்ம ப்ரீடிங் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து ப்ரைஸ் எடுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து தக்காளி கூட, நூல்கண்டு, கத்திரிக்கோல். இப்போ இந்த தக்காளி கூட நூல்கண்டு கத்திரிக்கோல் எதுக்குடா வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது வந்து உங்களுக்கு வீடியோ பார்க்க தெரியும். இப்போ இதில் முக்கியமானது வந்து தண்ணி வந்து ஏஜ்டு வாட்டராக இருக்கணும். ஏஜ்டு வாட்டர்னா என்ன, ஒன்றும் இல்லை, ஒரு 4 நாள் 3 நாளைக்கு முன்னாடி பிடிச்சி வச்ச வாட்ரு. ஏன் அப்படி பிடிச்சி வைக்கணும்னா அப்போ தான் டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும், ஃபிஷ்ஷுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாதாம் லீஃபு, இது வந்து மெயின். நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு இதுதான். இது வந்து என்னென்னா, இதை வந்து நல்லா பிஹெச் லெவலு இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கும். இதை நல்லா கழுவி கரெக்டாக இது பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம இந்த வாட்ரு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பிடிச்சி வைக்கிறீங்க தெரியுமா, அப்போயே இதையும் போட்டு வச்சிடணும். கலர் மாறும், ப்ரௌன் கலரில் மாறும். ஆனால் அதுக்காக நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்ல. இப்போ இந்த தண்ணி பிடிச்சி வச்சு அந்த இதெல்லாம் 2 நாள் கழிச்சு அந்த பாதாம் லீஃபை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான மணி பிளான்ட் என்னென்னா லைவ் பிளான்ட். அது ஒரு விதமான லைவ் பிளான்ட்டு. அதுலேருந்து ஆக்சிஜன் இந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து கப்பி கிராஸ் இருந்தால் கப்பி கிராஸ் போடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபாக்ஸ் டெயிலும் போடலாம். இப்போ நம்ம உங்களுக்கு அந்த இது யாராவன் இது எதுக்குடா அதெல்லாம் வச்சுருக்கான்னு உங்களுக்கு தோணுச்சு தெரியுமா, அந்த தக்காளி கூடையும் இதுவும். இப்போ இது வந்து கத்திரிக்கோள், தக்காளி கூட இதெல்லாம் எதுக்குடா வச்சுருக்கான் அப்படின்னு தோணுச்சு. இப்போ அதுக்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்குது. இது வந்து என்னென்னா ஒரு தரமான இது, என்னடா தரமான கோல், தர்மாக்கோல் வச்சு 4 பக்கம் கட்டிக்கணும். 4 பக்கம் கட்டலாம், 3 பக்கம் கட்டலாம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா தர்மாக்கோல் அதிகமாக கிடைக்கல எங்கேயும். அதனால் நம்ம பார்த்திங்கன்னா 3 பக்கம் தான் கட்டியிருக்கோம். நம்மக்கிட்ட 3 பக்கம் தான் இருந்துச்சு. அப்படியே நீங்கள் 4 பக்கம் கட்டலாம், 3 பக்கம் கட்டலாம். இப்போ நம்ம ஓரத்தில் தெரியுது பார்த்திங்கன்னா, அது என்னென்னு உங்களுக்கு சந்தேகப்படலாம். அதுதான் ப்ரீடிங் கேஜ்னு சொல்லுவாங்க. ப்ரீடிங் கேஜ் எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னா, ப்ரைஸ் எல்லாம் வெளியே வந்து பேரண்ட் உள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. நமக்கு அது வாங்குறதுக்கு அவ்வளோக்கு இது இல்லை. அது பார்த்திங்கன்னா ஒரு 400 300ன்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த இது இல்லை. இது பார்த்திங்கன்னா 20-30 முடிஞ்சிடும். இப்போ நம்ம எதுக்காக அவன் இதை லூஸ் மாதிரி இதை கட்டினானே அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியும், சொல்கிறேன். எதுக்காக அந்த இது தர்மாக்கோல் வாரத்தில் கட்டுச்சுன்னா, தர்மாக்கோல் மிதக்கிறது தண்ணியில். 4 பக்கம் கட்டினோம்னா அந்த இது வந்து வெயிட்டு இல்லாமல் மிதங்கும். இப்போ நம்ம பார்த்தது என்னதுன்னா, இது ஃபிஷ்ஷை வந்து ரிலீஸ் பண்ணலாம். எதுக்காக எப்படி ரிலீஸ் பண்ணணும் எல்லாம் 1-2 பேத்துக்கு தெரியும். தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் வந்து தண்ணியில் இது பண்ணி வைக்கணும், டெம்பரேச்சர் பண்ணி வைக்கணும். எதுக்காக டெம்பரேச்சர் பண்ணணுன்னா, அப்போ தான் ஃபிஷ்ஷு வந்து இது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்துக்கோங்க, ஃபிஷ்ஷு வந்து தானாக வெளியே வருது. இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்க இன்னும் 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் இது பண்ண மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். வெயிட் பண்ணி இது பண்ணுங்கள். இப்போ அடுத்து பார்க்க போகிறது ஃபுட்டு வந்து இது இப்போ லைவ் ஃபீடு அது இதுன்னு போட சொல்லுவாங்க. நமக்கு லைவ் ஃபீடெலாம் இது பண்ணுறது இது இல்லை. நம்ம எப்பயும் போடுற பெல்லட்ஸ், இது ஆர்டிமியா பெல்லட்ஸே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு நம்ம பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நமக்கு ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கோம். இப்போ இதுதான் நம்ம போராட்ட பேரண்ட் ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது. இது இது ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது வயிறுலாம். நான் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, 2 குட்டி அங்கே நீச்சல் அடிச்சுட்டு பசங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு அதை பிடிச்சி காட்டுறேன். இப்போ தான் தெரியுதான்னு தெரியல, ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா. இப்போ நம்ம இதை பிடிச்சி இது பண்ணுறோம். நம்ம போட்ட மாதிரி கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஏச்சிங் கிடைக்கும். 100% ஏச்சிங் கிடைக்கும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தரமான குவாலிட்டியில் ஓன் ப்ரீடு. இது இல்லாமல் ஒரு 5 வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்குது. நல்ல குவாலிட்டிலேயே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.